ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டேப்லெட் காலமோட எக்ஸ்ப்ளனேஷன் இது. ஸோ நம்ம வந்து எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு எந்தெந்த பை லெவல், எங்கே சப்போர்ட், எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அலுமினியம் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் புலிஷ் சைடாக தான் இருக்குது மார்க்கெட்டு. நீங்கள் வந்து டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டே கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் என்ன தான் வந்து ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருந்தாலும் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் அதை ஒரு வந்து புல்லிஷ் கேண்டிலாக தான் பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆனது வந்து கீழே வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள் 382 தான் ஓப்பன் ஆனா மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மேலே வந்து 384.65 வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சைட் வைஸ்லேயே மார்க்கெட் போயிடுச்சு. பட் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் பையர்ஸ் பக்கம் தான் இருக்குது. என்ன ரீசனுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நாட் வித் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸு, மார்க்கெட்டோட அவுட்லுக் வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போதும் சரி, அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து வால்யூம் வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பையிங் சைடில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் செல்லர்ஸ் எனி டைம் மார்க்கெட்டில் செல்லர்ஸ் வந்து டாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால நான் வந்து பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுத்துக்குமே வந்து நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 388 ருபீஸில் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு 384 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கடந்த ஒரு 4-5 ஹவர்ஸாகவே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் மட்டுமே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எப்போ உங்களுக்கு அந்த லெவல் 388ங்கிற லெவல் அவன் பிரேக் பண்ணுறானோ அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு பையிங் சைட் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு அங்கே நீங்கள் வந்து ஒரு 80 பைசே ப்ராஃபிட்டாக டெஃபினட்டாக நீங்கள் மேக் பண்ணிட்டு வெளில வரலாம். அண்ட் அட் த சேம் டைம் அலுமினியமோட செல்லிங் சப்போர்ட் சைடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 381.50 பைசையில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது. டெஃபினட்டாக அவன் எப்போ வந்து உங்களுக்கு அந்த 381.5 லெவல் அவன் பிரேக் பண்ணி கீழே வர்றானோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல்லிங் சைடு தான் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன், ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், மார்க்கெட்டோட அவுட்லுக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வித் பேஸ்ட் ஆன் சம் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் வால்யூம்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நான் இண்டிகேட்டர்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணல. ஏன்னா நான் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த ரீசன்னால இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணல. பட் நான் அதையும் வந்து ஃபாலோ பண்ணி பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ செல்லிங் சைடு வந்து உங்களுக்கு 381.50 பைசா எப்போ மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுதோ, ஸோ கிராஸ் பண்ணதுலேயே நீங்கள் வந்து டெஃபினட்டாக என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு 80 பைசே டிஃப்ரென்ஸில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4000 ரூபா ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து அலுமினியம் செக்மெண்ட்டுக்கான பையிங் அண்ட் செல்லிங். ஸோ அலுமினியம் செக்மெண்ட்டுக்கு 388 லெவல்ஸை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அந்த லெவலை கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பையிங் சிக்னல் என்ட்ரி ஆகுது உங்களுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் 381.50 பைசா மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் பண்ணி கீழே வரோன்னா அப்போ செல்லர்ஸோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து நீங்கள் செல்லிங் சைட் ஷார்ட் கால் என்ட்ரி எடுத்திங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு ஒரு 80 பைசே ப்ராஃபிட்டில் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 4000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து காப்பர் செக்மெண்ட்டில் பார்த்துடலாம் நம்ம. அண்ட் காப்பர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து உங்களுக்கு புல்லிஷ் பக்கம் தான் போயிருக்குது. மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே செல்லிங் சைட் போயிருந்தாங்க மார்க்கெட். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் நல்லா வந்து புல்லிஷ் பக்கம் போயிட்டா. ஸோ அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்ப்போம். ஸோ பையிங் லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1341 ருபீஸில் இருக்குது. ஸோ 1341க்கு தாண்டி அவன் எப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுதோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பையிங் சிக்னல் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் செல்லிங் சிக்னல் எங்கே ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1330 ருபீஸில் உங்களுக்கு வந்து செல்லிங் சிக்னல் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஸோ பையிங் சிக்னல் வந்து 1341 ஆக்டிவேட் ஆகுது. செல்லிங் சிக்னல் வந்து உங்களுக்கு 1330 வந்து ஆக்டிவேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு காப்பரு. ஸோ இதில் நீங்கள் எங்கேயாச்சும் பையிங் சைடில் என்ட்ரி எடுத்தாலும் சரி, செல்லிங் சைடில் ஷார்ட் கால் என்ட்ரி எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 1 ரூபீலேருந்து 1.5 ருபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 3750 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அப்புறம் வந்து ஜிங்க், இது வந்து இன்னொரு பேஸ் மெட்டல், நம்ம ஃபாலோ பண்ணுற செக்மெண்ட்ஸில் இருக்கிறது இன்னொரு பேஸ் மெட்டல் இது. ஸோ ஜிங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதே கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னாக தான் இருக்குது. கொஞ்சம் மார்க்கெட் வந்து செல்லிங் சைட் போனால் அதுக்கப்புறம் திரும்ப வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு பயஸ் பக்கம் தான் போயிருக்குது. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 368 ரூபாயில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ 368 ரூபாயை டச் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் ஒரு ரூபா கிட்ட மேலே போவோம். ஸோ நீங்கள் ஒரு 60-80 பைசா டிஃப்ரென்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அண்ட் அதே வந்து உங்களுக்கு ஷார்ட் கால் செல்லிங் சைடில் மார்க்கெட் வருது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 362.50 பைசா என்ட்ரி ஆகும். அந்த லெவலில் பிரேக் பண்ணா அப்படின்னா அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் செல்லிங் சைட் டாமினேஷனில் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போ நம்ம ஷார்ட் கால் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அங்கே நம்ம டெஃபினட்டாக ஒரு 60, 70, 80 பைசே போல் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு 4000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கொடுக்கும்.
அண்ட் அப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ். இது வந்து எனர்ஜி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ். பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சமே வந்து உங்களுக்கு செல்லிங் சைடு தான் போகுது. நீங்க டே கேண்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு டே கேண்டில்ல. பாருங்க லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரெட் கேண்டில் விழுந்திருந்தான். ஸோ, அப்ப அந்த ரெட் கேண்டில தொடர்ந்து இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, நல்ல கேப் டவுன்ல திரும்ப அவன் மார்க்கெட் நல்லா தான் கீழ இறங்கியிருக்கான். ஸோ, பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு உங்களுக்கு நேச்சுரல் கேஸ்ல. அ எனக்குமே பவுன்ஸ் பேக் ஆகும்னு தான் தோணுது எனக்கு. பட் ஒருவேளை பவுன்ஸ் பேக் ஆகல அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப கீழே விழுவான். மார்க்கெட் ரொம்ப கீழே இறங்குவான். ஸோ அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 305ல இருக்குது. அதை தாண்டி செல்லர்ஸ் மார்க்கெட் மேலே ஏற விட மாட்டாங்க. ஒருவேளை அதை தாண்டி மார்க்கெட் செல்லர்ஸ் தாண்டி மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்போ பையிங் சைடு தான் டாமினேஷனில் இருக்காங்க. பையர்ஸ் தான் பியூராக மார்க்கெட் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் டெஃபினட்டாக ₹305 கிராஸ் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு ஒரு ₹2 ப்ராஃபிட்டில் உங்களுக்கு எக்ஸிட் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்துடலாம். இதே ஷார்ட் கால் நீங்கள் வந்து மார்க்கெட் ரொம்பவே வந்து செல்லர்ஸ் பக்கம் டாமினேஷன் ஆகி ரொம்ப மார்க்கெட் கீழே இறங்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் 295 அப்படிங்கிற லெவலில் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அந்த 295 லெவலை எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே இறங்குறானோ அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னொரு ஷார்ட் கால் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்து அங்கே ஒரு ₹2 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ₹2500 ஒரு லாட்டுக்கு கிடைக்கும். இது வந்து இதே நம்ம பார்க்குற எல்லாமே வந்து ஒரு லாட்டுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் நம்ம மென்ஷன் பண்ணிருக்க எஸ்டிமேஷன் ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஒன் லாட். ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற செக்மெண்ட்ஸில் வந்து க்ரூட் ஆயில். ஸோ ஆயில் செக்மெண்ட்டில் இருக்க க்ரூட் ஆயிலோட பார்த்தீங்கன்னா நீ க்ரூட் ஆயில் நல்லாவே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு என்னதான் இங்கே உங்களுக்கு பாசிட்டிவாக காமிச்சாலும் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே போகல. மார்க்கெட் வந்து மேலே போன மாதிரி போனான். பட் ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா செல்லர்ஸ் டாமினேஷன் பண்ணி அப்படியே மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்காங்க. இப்போ பாருங்க லாஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே 9,000ல் இருந்த ப்ரைஸ் வந்து 8,800 கீழே வந்துட்டான். ஸோ கிட்டத்தட்ட ₹200 கீழே அவன் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கான் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 30 மினிட்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து நோ மோர் ஆன் த பையிங் சைட், மார்க்கெட் செல்லர்ஸ் பக்கம் தான் இருக்குது. ஸோ அவனோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ அவனோட சப்போர்ட் சைடு என்னன்னு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் நம்ம பையிங்கான சிக்னல் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ பையிங்கான சிக்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹9,100 மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் பையர்ஸ் இருக்காங்க. அதனால நீங்கள் டெஃபினட்டாக வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ₹50 to ₹70 நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம். அண்ட் செல்லிங் லெவலில் எங்கே சப்போர்ட் உங்களுக்கு எடுத்து திரும்ப பையர்ஸ் மேலே ஏறலான்னா ஒரு 8,600 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது. அங்கே கூட வந்து உங்களுக்கு திரும்ப பையர்ஸ் வந்து பிச்சின் பண்ணலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 8,800 கிட்ட போயிட்டு இருக்குது இல்லைங்களா? மார்க்கெட் 8,800 தாண்டி கீழே வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைமுக்கே மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து அந்த 8,600 வரைக்கும் உங்களுக்கு அதை தாண்டியும் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஷார்ட் கால் என்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ₹50லேருந்து ₹70 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ருபீஸ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் செல் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் செல் பண்ணும்போது பை பண்ணிட்டு வெளில வரணும் இல்லைங்களா? தட் இஸ் ஷார்ட் கால். ஸோ நீங்கள் அப்படி பண்ணிட்டு வெளில வரும்போது எஸ்டிமேஷன் ப்ராஃபிட் கண்டிப்பாக ஒரு ₹5,000 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஈவினிங்கான பிரேக் அவுட் லெவல்ஸ் ஃபார் 8th ஜூன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து 8th ஜூனுக்கான ஈவினிங் பிரேக் அவுட் லெவல்ஸ். இது நாளைக்கோ இல்லை வந்து அடுத்த நாளைக்கோ இது அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃப்ரெஷ்ஷான பிரேக் அவுட் லெவல்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த லெவல்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதை நீங்கள் வந்து இன்னைக்கோட பிரேக் அவுட் லெவல்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த லெவல்ஸில் எதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. எந்தெந்த லெவல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆச்சு, நீங்கள் எந்த ப்ரைஸில் என்ட்ரி எடுத்தீங்க, எவ்வளோ ப்ரைஸில் செல் பண்ணிட்டு வெளில எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. ஸோ தட் எல்லாருக்குமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த லெவல்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து என்னோட சஜஷன்ஸாக மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். லாட் ஆஃப் பேக் டெஸ்டிங் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணி நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். என்னோட லெவல்ஸ், என்னோட என்ட்ரிஸ், என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் மை ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மை ஓன் ரீசர்ச் அண்ட் அனாலிசிஸ். அதனால வந்து நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் அனாலிசிஸை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது என்னோடது ஒரு சின்ன ஒரு சஜஷனாவோ இல்லை வந்து ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்டாவோ நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தானே ஒரு சின்ன லெவல் தான் அது.
ஸோ அதுக்கான ஒரு பேஸா நீங்க எடுத்துக்கலாம் என்னோட பையிங் அண்ட் செல்லிங் லெவல்ஸ. 2வது நீங்களுமே வாட்ச் பண்ணுங்க மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத. நீங்களும் மார்க்கெட் லேர்ன் பண்ணுங்க. பிகினர்ஸா இருக்கவங்க டெஃபினட்டா மார்க்கெட்ட லேர்ன் பண்ணி நீங்களும் வந்து நெறைய ட்ரேட்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூசுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் ஹெல்பிங் மீ க்ரோ. தேங்க் யூ.